நம்மளுடைய ஒரு கோல், ஒரு டிசையருக்காக நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாட்கள்லயே நமக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் வரும். இல்ல ஒரு கேள்வி வரும். நம்ம பண்ற பிராக்டிஸஸ் சரிதானா? கான்ஷியஸ் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிச்சான்ற ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கும். காரணம் என்னன்னா, நம்ம ஆரம்பிக்கும்போது நம்மகிட்ட ஒரு விஷயம் இல்ல. அத அடையறதுக்கான ஜர்னிய ஸ்டார்ட் பண்றோம். அப்போ நீங்க அந்த ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணும்போது, உங்க கான்ஷியஸ்க்குள்ள அந்த இலக்குக்கு உண்டான சிந்தனைகள தான் நீங்க விதையா போட்டுட்டே இருப்பீங்க. ஸோ கான்ஷியஸ்னால உடனே புரிஞ்சுக்க முடியாது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் ஒரு விதமான தாட்ஸ்லயோ, ஒரு எதிர்பார்ப்புலயோ போயிட்டு இருந்த நீங்க, உங்க பாத்த சேஞ்ச் பண்ணி மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள வந்து உங்க இலக்க சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அந்த இனிஷியல் பீரியட்ல கான்ஷியஸ்னால முழுசா புரிஞ்சுக்க முடியாதனால, அதுக்கான ரிசல்ட்ஸ இன்ஸ்டன்ட்டா குடுக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு 2 மாசம், 3 மாசத்துல அந்த இலக்க நோக்கி போறதுக்கான வாய்ப்ப காமிக்கலாம். சில பேர்த்துக்கு 5 மாசம் கூட ஆகலாம். சில பேருக்கு வித்தின் 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் கூட நடக்கலாம். இது ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற டைம்லைன் வர்றதுக்கு காரணம், அவங்களோட ஏஜ், அவங்க அனுபவம், அவங்க அந்த தேவைக்கு பின்னாடி இருக்கிற லிமிட்டிங் பிலீஃப்ஸ் எந்த அளவுக்கு வச்சிருக்காங்கன்றத பொறுத்து. ஆனா காமனா நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் சொல்ற விஷயத்த என் கான்ஷியஸ் ஏத்துக்குச்சா? இல்ல நான் அந்த அலைன்மெண்ட்ல தான் இருக்கேனா? அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது தான் இந்த வீடியோல ஷார்ட்டா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம எதிர்பார்க்குற அந்த தேவை நம்ம லைஃப்ல நடக்கிறது தான் உண்மையா கான்ஷியஸ் புரிஞ்சுக்கிச்சுன்னு ஏத்துக்க முடியும். அது வந்து ரிசல்ட். நம்ம ஆசைப்படுற விஷயம் நம்ம லைஃப்ல நடக்கிறது. இல்ல நம்ம ஆசைப்படுற விஷயத்துக்கு தேவையான பொருட்களோ, இல்ல அதுக்கான சூழல்களோ உருவாகுறது வந்து நம்ம டைரக்ட்டா பார்க்கக்கூடிய சயின்ஸ்ன்னு சொல்லலாம். அப்படி இல்லாம வேற எப்படி நம்ம கான்ஷியஸ் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ புரிஞ்சுக்கிறதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இங்க நான் ஷேர் பண்றேன். முதல் விஷயம், நம்ம ஒரு தேவைய நோக்கி வரோம்னா, அது நம்மகிட்ட இல்லன்றனால தான். அப்போ அது மேல நமக்கு ஒரு டெஸ்பரேஷன் இருக்கும். இது எப்போ என் லைஃப்குள்ளே வரும்ன்ற ஒரு கேள்வியோடயே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ரஷ் இருக்கும், அந்த ப்ரெஷர் இருக்கும். நீங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி சில நாட்கள்லேயே அதன் மேலே இருக்கிற அந்த ஒரு டெஸ்பிரேஷன் கம்மியாக ஆரம்பிக்கும். கம்மியாகுது அப்படின்னா அந்த இலக்கு மேலே ஆசை இல்லாமல் போகிறதில்ல. அது மேலே இருக்கிற அந்த ப்ரெஷர் கம்மியாகும். ஏன்னா நீங்கள் அந்த தேவைக்கு தகுந்த மாதிரியான செயல்பாடுகளுக்குள்ளே மாற ஆரம்பிச்சிருவீங்க. கான்ஷியஸ்க்கு அதன் மேல் நம்பிக்கை நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது இல்லை, அது நமக்கு கிடைக்காதுன்ற சிந்தனையிலேருந்து இது நமக்கு எப்படியும் கிடைக்கும், இதை நோக்கி தான் நம்ம போகிறோன்ற அந்த சிந்தனைக்கு மாறும்போது கான்ஷியஸ் அந்த தேவை மேலே இருக்கிற ப்ரெஷரை குறைச்சிக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்க. அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக பாதி ப்ரெஷர் கம்மியாகிடும். எப்படியும் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தேவையை நோக்கி மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு முதல் கிடைக்கிற சைன், அது மேலே இருக்கிற பயம், அதன் மேலே இருக்கிற ஒரு டெஸ்பிரேஷன் அப்படின்றது பாதியாக கம்மியாயிடும். நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த இலக்கை யோசிச்சா முதல்ல இருந்த பிரஷர் இன்னைக்கு இருக்காது. பொதுவாக இந்த மேனிஃபெஸ்டேஷனில் முக்கியமாக இருக்கக்கூடிய இன்னொரு சைன் என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸைட் ஆகிட்டே இருப்பீங்க. எதுக்குன்னே தெரியாது. அதாவது ஒரு நாள் ஆரம்பிக்கும்போது என்ன காரணம்னு சொல்ல முடியாது. ஆனால் நிறைய விஷயங்களுக்கு எக்ஸைட் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளுக்கு நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட அந்த நாளை காத்திருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு உங்களால் வந்து இதுதான் காரணம் அப்படின்னு ஸ்டேட் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்குள்ளே வரும்போது இனிஷியல் பீரியடில் நிறைய கிரவுண்டிங் ப்ராசஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம மனசை நிலையாக வச்சுக்கிறதுக்கும், ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நமக்குள்ளே செயல்படுத்துறதுக்கான அந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்குறதுக்கும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் ரொம்ப காம் ஆகிறது நார்மல், பீஸ்ஃபுல் ஆகிறது நார்மல். ஆனால் ஏன் எதுக்குன்னே தெரியாமல் ஒரு சந்தோஷம், ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். 3வது விஷயம், இந்த ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் என்ன இலக்குக்காக வந்தீங்களோ, என்ன ப்ராசஸ் பண்ணுறீங்களோ அதுவும் ஒன்று சேர்ற இடம். அதாவது நீங்கள் உங்கள் சிந்தனையால் மட்டும் தான் ட்ராவல் பண்ணுறீங்க. ரியாலிட்டியும் அது கூட சிங்க் ஆக ஆரம்பிக்கும். என்னென்னா, நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களை ஆல்ரெடி அடைஞ்சவங்க கூட வந்து பேசலாம். இல்ல அவங்க கூட அவங்க கூட பழக்கம் ஏற்படுறதுக்கு கூட சம்டைம்ஸ் வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை பற்றி உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறையா பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணும். அண்ட் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே வரும்போது உங்கள் ஆசையை குறிப்பிட்டு, உங்களுடைய கோலை குறிப்பிட்டு நீங்கள் எழுதும்போதோ இல்லை மேனிஃபெஸ்ட் பண்ணும்போதோ அது சம்மந்தப்பட்ட நியூஸ் பேப்பர்ஸ் இல்லை அதை பற்றி யாராவது நம்மக்கிட்ட வந்து பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அதாவது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஆசையை பற்றி வெளியே நிறையா விஷயங்களை பார்க்குறதும் கேட்குறதுமா இருப்பீங்க. இப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயத்தை தாண்டி முக்கியமான அலைன்மெண்ட் அப்படின்றது, நமக்கு எப்பவுமே ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே இது எப்படி எனக்கு கிடைக்கும், ஹவுன்ற அந்த ஒரு கொஷின் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஹவுன்ற கொஷின் வந்து இனிமேல் இருக்காது. அதாவது அந்த இலக்கின் மேலே இருக்கிற முழு சந்தேகம் உங்களுக்கு போய், அது கிடைக்குமா கிடைக்காதான்ற சந்தேகமெல்லாம் போய், இது எனக்கு எப்படியும் கிடைக்குன்ற அந்த ஸ்டேஜுக்கு மைண்ட் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி நம்ம கான்ஷியஸ் அந்த இலக்கை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அது நடக்கும். இல்லை அது மேலே இன்னும் நெகட்டிவ் பிலீஃப்ஸ் இருக்குது, அதை நீங்கள் இன்னும் சரியான கோணத்தில் பார்க்கலன்னா எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ப்ரெஷர் தான் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் நடந்துட்டா, அதாவது இது எப்படி எனக்கு கிடைக்குன்ற கேள்வி உங்கள்கிட்ட இருந்து போயிடுச்சுனாவே, இது ஒரு பிக்கஸ்ட் சைன் உங்கள் கான்ஷியஸும் நீங்களும் ஒரே சிங்கில் வந்துட்டீங்க. நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறீங்க. நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த கான்ஷியஸ் புரிஞ்சுக்கிச்சுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம்.
கடைசி முக்கியமான சைன் என்ன அப்படின்னா, உங்களே அறியாமல் அந்த இலக்கை அடைஞ்சிட்டா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, எப்படி நடந்துப்பீங்களோ, எந்த எமோஷன்ஸில் இருப்பீங்களோ, அந்த ஒரு மனுஷனாக நீங்கள் ரியாலிட்டியில் நடந்துக்க ஆரம்பிப்பீங்க. அதாவது நீங்கள் ஆசைப்படுற விஷயம் இன்னும் கைக்கு வரலை. ஆனால் இந்த ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. காரணம் என்னென்னா, அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி உங்கள் கான்ஷியஸ் உங்களை ஃபைன் டியூன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் ஒரு பெரிய அசெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க. இல்லை அப்படி ஒரு வாழ்க்கை லைஃப் ஸ்டைலை வாழணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம இங்கே வந்து அதுக்கு இவ்வளோ பணம் தேவை, இவ்வளோ சம்பாதிக்கணும், அந்த வீடு இருந்தால் என் லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கும், அந்த கார் இருந்தால் லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கும் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அந்த காரோ வீடோ நாளைக்கு வந்துட்டால் கூட நீங்கள் அதை நிர்மாணிக்கிற அளவுக்கான மனுஷனாக மாறுவீங்களானா தெரியாது. ஆனால் இந்த ப்ராசஸில் இருக்கும்போது நீங்கள் எதை அடைய விரும்புகிறீங்களோ அந்த தேவைக்கு தகுதியான ஒரு மனுஷனாக உங்களை உள்ளேயும் மாற்றும், வெளியும் மாற்றும். ஸோ அப்போ உங்களுடைய பிஹேவியர்ஸ் மாறும். ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கான மனப்பக்குவம் கண்டிப்பாக மாறும். இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம்னா, சுற்றி இருக்கிறவங்க உங்களை வந்து வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. நீ என்ன முதல்ல இப்படி இருப்ப, ஏன் இப்படி இருக்க, ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிற, நீ இப்படி பேச மாட்டேன்ற மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கே நிறைய இடங்களில் உங்களை அடையாளம் தெரியாது. ஸோ இது என்னென்னா, உங்களுடைய தேவைக்கு, அதாவது உங்கள் இலக்குக்கு தகுந்த மாதிரி உங்கள் கான்ஷியஸ் உங்களை ஃபைன் டியூன் பண்ணுதுன்றது அர்த்தம். நீங்கள் மாறுறது சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், ஆனால் சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த வித்தியாசம் நல்லாவே தெரியும். ஸோ ரொம்ப முக்கியமான சைன், நீங்கள் உங்கள் இலக்கை உங்கள் கான்ஷியஸ்க்கு புரிய வச்சிட்டிங்கன்றதுக்கு. இது மாதிரி நிறைய பாசிட்டிவான சைன்ஸ் கிடைக்கும். பட் என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, இந்த சைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோப் கொடுக்குறதுக்கு மட்டும்தான். இதை தாண்டி நீங்கள் ப்ராக்டிஸை மட்டும் கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ரொம்ப நிரந்தரமானது. திரும்ப திரும்ப அதே தேவைகளுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இன்கேஸ் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை பற்றி டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிறதுக்கு கம்யூனிட்டி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்பர் ஆஃப் கோர்சஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் ரெகுலர் சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் வேணால் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம்.